இந்த வீடியோவில் நாம் நெத்திலி கருவாடு தொக்கு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நெத்திலி கருவாடு செய்வதற்கு நான் இங்கே நெத்திலி கருவாடு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அது தலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு 3 வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் க்ளீன் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். இந்த விழுதை எடுத்து நம்ம அந்த வெங்காயத்தில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இருக்குது, போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம தக்காளி பொடியாக நறுக்கி வச்சு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அந்த நெத்திலி கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. போட்டு நல்லா கலரிக்குங்க. இப்போ அந்த நெத்திலி கருவாடையும் கூட போட்டு கலரிக்கலாம். நம்ம அந்த நெத்திலி கருவாடை போட்டு நல்லா கலரிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அதை நல்லா போட்டு கலருங்க. அந்த மிளகாத்தூள், உப்பு, காரெல்லாம் உரக்கிட்டோம். அதில் நல்லா கலரியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். அது நல்லா கொதித்து சுண்டி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. நான் கலரி காமிக்கிறேன். பாருங்கள் நமக்கு தொக்கை வருது. பாருங்கள், தொக்கை வந்துருச்சு. இது போதும் இந்த தொக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. அதை இதை எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.